அம்மா, இன்று என் பள்ளியில் அரையாண்டுத் தேர்வு. நான் சிறப்பாக அந்த தேர்வை எதிர்கொண்டு எழுதி வர என்னை வாழ்த்தியருளுங்கள் அம்மா. நீ நல்லா படிச்சிருக்கடா செல்லம். நீ நன்றாக தேர்வை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள என் ஆசிர்வாதங்கள். நன்றி அம்மா. தேர்வு அறைக்குச் சென்றான். தேர்வும் எழுதினான். பத்து நாட்கள் கழிந்தது. அன்று அவன் பள்ளியில் அரையாண்டுத் தேர்வு முடிவு வெளியீடு. அதில் ஜெகதீஷ் முழு மதிப்பெண் பெற்று தன் பள்ளியில் 10ஆம் வகுப்பிலேயே முதல் மதிப்பெண் பெற்றான். மகிழ்ச்சியில் திளைத்தான். மேடன், இந்த பையன்தான் இந்த தடவை நம்ம டார்கெட். இந்த பையனை நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தே தீரணும். அதற்கு நீங்கள் அவனுக்கு ஒரு நாளைக்கு 3 தேர்வு வைங்க. அவன் தினமும் தேர்வு எழுதட்டும். அவனை ஃப்ரீயா விடாதீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே சார், பட் டெய்லி அவன் என்கேஜ் பண்ணா அவன் ஹெல்த் இஷ்யூஸ் வருமே சார். அதுக்கு என்ன பண்றது சார்? நான் சொன்னத நீங்க செய்ங்க. அவனுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனா அப்போ பாத்துக்கலாம். ஜெகதீஷ் தினமும் 3 தேர்வு எழுதினான். ஒரு சமயத்தில் ஜெகதீஷ்க்கு ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் டிசார்டர் உருவானது. அதாவது அவன் தினமும் தேர்வு எழுத எழுத அவன் உடல் வலிமை, மன வலிமை அனைத்தும் குறையத் தொடங்கியது. பொதுத் தேர்வும் வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? அதை நீங்களே பாருங்கள். பொதுத் தேர்வும் முடிந்தது. முப்பது நாட்கள் கழிந்தது. அன்று தமிழக அரசின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியீட்டு தினம். இன்னும் 4 செகண்ட்ஸ்ல 3, 2, 1. இறுதியாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான முடிவு வெளியானது. ஜெகதீஷ் அவனது பொதுத் தேர்வு முடிவைக் கண்டு அதிர்ச்சியில் ஆழ்ந்தான். ஆம் ஆம், பள்ளிக்காலங்களில் சிறப்பாக படித்து அனைத்து தேர்விலும் முதல் மதிப்பெண் பெற்றவன் தற்போது 2 பாடங்களில் தோல்வியின் விளிம்பிலிருந்து தப்பியுள்ளான். நிலை குலைந்து போனான் ஜெகதீஷ். இதற்கு முக்கிய காரணம் பள்ளி நிர்வாகம் அவன் மீது வைத்துள்ள அதீத நம்பிக்கையின் காரணமாக அவனுக்கு தேர்வு மேல் வைத்து அவன் மன வலிமையை குறைத்துவிட்டனர். ஜெகதீஷ் மூலம் நமக்கு ஒன்று புரிய வருகிறது. பொதுத் தேர்வு எதிர்கொள்ளும் மாணவர்களை எந்த நோக்கிலும் எந்நேரத்திலும் அவர்களின் மன வலிமையையும் உடற் வலிமையையும் குறைத்துவிடாமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை தன்னம்பிக்கையையும் உடற் வலிமையையும் அதிகரித்தோமெனில் அவர்கள் நிச்சயம் வெற்றிக் கனியை மிக எளிதில் எட்டிப் பிடிப்பார்கள். நன்றி, வணக்கம்.